எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளையை தன்னுடைய தத்து பிள்ளை ஆக கொண்டிருக்கிறார். சனாதனத்தை எதிர்க்கும் உணர்வையும் சமூக நீதியையும் இந்த தத்து பிள்ளைக்கு பாலாக ஊட்டி நல்ல பிள்ளையாக ஆக்க வேண்டும் என்ற ஒரே நல்ல காரணத்தினால் உயர்ந்த நோக்கம் கொண்டே திருமா அவர்கள் தாவைக்காவுடைய ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளார். இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் அவருக்கு கிடையாது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு லாபகரமான விஷயம் என்றாலும், எழுந்தது என்னமோ அவருடைய தொண்டர்படையாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அவருடைய தொண்டர்படையை தாவேகா கட்சியினர் கூடி விரைவில் முழுவதுமாக கபலீகரம் செய்து விடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது நடைமுறையில் தானாக வந்து நடக்க வேண்டிய ஒன்று. அதற்கான காலம் இன்னும் கனியவில்லை என்றே தலைவருக்கு தெரியும். தாவேகா கட்சிக்கு எதிராக ஓட்டு பெற்று தாவேகா கட்சியில் அமைச்சரவையில் பங்கு பெறுவது என்பது ஒரு சரியான ஒரு முறையான காரியமா? இந்த மாதிரிதான் ஆட்சியில் பங்கு கொள்ள வேண்டும், அதிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று மாமேதை அம்பேத்கர் சொல்லிக் கொடுத்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. வாழ்க திருமா!